ஹாய் நான் தான் உங்க துளசி மிஸ் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கும் ஒரு உண்மையான சம்பவத்த சொல்ல வந்திருக்கேன். இது மாரி உண்மை கதைகள கேட்கறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னால நெறைய வீடியோஸ் போட முடியும், வழக்கம் போல. இந்த கதைய அவர் சொல்ற மாரி என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். வாங்க கதை. இன்னைக்கு சுந்தரம் பத்தி பாக்க போறோம். அவன்ட்ட லைஃப்ல நடந்த தவறான செயலா தான் பாக்க போறோம். அவனுக்கு வயசு 50. அவன் அரசு பேருந்து ஓட்டுனர். அவனுக்கு ஒரே மகன். அவன் பெயர் பிரவீன். அவன் மகனை பற்றி பின்னாடி சொல்லுகிறேன். சுந்தரம் மனைவி பெயர் வள்ளி. அவள் சுந்தரத்தை விட்டுவிட்டு அவள் வேறு ஒருவன் கூட ஓடிப்போயிட்டாள். அவள் போனதிலாயிருந்து தன் மகனை நன்றாக படிக்க வைத்தான் சுந்தரம். பிரவீன்க்கு இப்போ வயது 27. அவன் பெரிய கம்பெனியில் மேனேஜர் ஆக வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கல்லூரி படிக்கும்போது பேருந்தில்தான் போவான். அப்போது முதன்முதலாக சித்ராவை பார்த்தான் பர்வீன். அவள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். இவன் தினமும் கல்லூரி போயிட்டு வரும்போது அவள் உடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் தினமும் ஒன்றாக கல்லூரிக்கு சென்று வந்தார்கள். நாம் சிறிது தேவி பற்றி சொல்லுகிறேன். அவள் ஒரு அனாதை பெண். அவளுக்கு அப்பா அம்மா என்று யாருமே இல்லை. தேவிக்கு ஒரு ஹோஸ்டேலில் தங்கி தான் படித்து வந்தாள் தேவி. அவள் ஒரு அழகு தேவதை. அவள் அப்படியே நடிகை மீனா மாதிரி இருப்பாள். அவளுக்கு 32, 38, 36 இருக்கும். அவள் பார்த்தாலே எந்த ஒரு ஆணுக்கும் காதல் ஆசை பொங்கும். பிரவீனும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தான். படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிடல் இல் வேலை செய்து கொண்டிருந்தாள் தேவி. பிரவீனும் தேவியும் வராவிடுமுறை பீச், பார்க், ஹோட்டல் என்று சுத்துவர்கள். சுந்தரம்க்கு இவர்கள் உடைய காதல் தெரியும். அவனும் சம்மதம் தெரிவித்தான். பேருக்குதான் திருமணம் நடக்கவில்லை. ஒரு மாதம் முடிந்து கல்யாணத்துக்கு ஆனா நாளும் வந்தது. இருவருக்கும் திருமணம் பெரிய அளவில் முடிந்தது. இருவரும் அன்று முதல் இரவு வந்தது. சுந்தரம் அதுக்கு ஆனா ஏற்பாடு செய்து வைத்து இருந்தான். முதல் இரவில் பிரவீன் தேவியை நன்றாக சம்பவம் பண்ணியிருந்தான். அது ரூம்க்கு வெளியே வந்த சத்தத்தின் மூலமே தெரிந்தது. சுந்தரம்க்கு விடிய விடிய முழித்துக் கொண்டிருந்தான். பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெண் சத்தத்தை கேட்டு அவன் கடம்பாரையும் தூங்க வில்லாய். அவன் அன்று இரவு முழுவது ஒரு 5 முறை சுண்ணாம்பு அடித்து தான் தூங்கினான் சுந்தரம். காலை எழுந்து தேவி குளித்துவிட்டு தன்னுடைய மாமனார் சுந்தரம்க்கு காப்பி கொண்டு வந்து குடுத்தல் தேவி. சுந்தரம்க்கு தேவியின் முகத்தை பார்த்தவுடன் அவன்க்கு ஒரு மாதிரியானது. அவன் காப்பி குடித்துவிட்டு குளித்து முடித்தான் சுந்தரம். பிரவீன்க்கு காப்பி கொண்டு போய் கொடுத்தாள். தேவி அதை வாங்கி வைத்துவிட்டு சின்னன் சிறுசுகள் சந்தோஷ மழையில் இருந்தார்கள். அதிகாலையேன்னு கூட பார்க்காமல். அவள் என்ன விடுங்க மாமா, நான் இப்பதான் குளித்தேன். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க மாமா, மதியம் பார்த்து குளம் என்று சொல்லிவிட்டு அவனை எழுப்பி பாத்ரூம்குள்ள தள்ளினாள். தேவி தேவி அங்க ஷாம்பு இருக்கும், எடுத்துக் கொடு செல்லம் என்று கேட்டான். அவளும் எடுத்துக் கொடுத்தாள். அப்போது அவளை கைப்பிடித்து இழுத்து பாத்ரூம்குள்ள தள்ளி தாள் போட்டான். பிரவீன் ஷோவர் தொடர்ந்து தேவியுடன் சேர்ந்து குளித்தான். பின்னர் குட்டி குளியலுக்கு பிறகு வெளியே வந்து துணி மாத்திக் கொண்டார்கள். வேலைக்காரி காலை உணவு சமைத்துவிட்டு இரவர்கள் அறைக் கதவைத் தட்டி, சின்ன ஐயா, அம்மா உங்கள் 2 பேரையும் ஐயா சப்பட கூப்பிட்டங்க என்று சொன்னால், சரி சரி நீ போ, நாங்க வரம் என்று சொல்லி வேலைக்காரியை அனுப்பி வைத்துவிட்டு இருவரும் சாப்பிட சென்றார்கள். சுந்தரம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இவர்களும் சேர்ந்து அவனுடன் சாப்பிட ஆரம்பித்தார்கள். 3 பேரும் காலை உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு கை கழுவ சென்றார்கள். சுந்தரம் கை கழுவி விட்டு தன்னோட சட்ட பாக்கெட்டில் இருந்து 2 சினிமா டிக்கெட்டை கொடுத்து, நீயும் தேவியும் போயிட்டு வாங்கடா பிரவீன் என்று சுந்தரம் சொன்னான். அத கேட்டு செரிங்கப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு குஷி உடன் ரூம்க்கு சென்றான். அதை கேட்டு செரிங்கப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு குஷி உடன் ரூம்க்கு சென்றான். அங்க தேவி கட்டி பிடித்தான் பிரவீன். அடா விடுங்க, என்னால் திரும்ப எல்லாம் குளிக்க முடியாது. நைட் பார்த்துக்கலாம் என்னோட செல்ல மாமா என்று தேவி சொன்னாள். அடிபோடி உங்க மாமா உன்னையும் என்னையும் படத்துக்கு போக சொல்லி 2 டிக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு டி. என்னோட ஆசை. பொண்டாட்டி சீக்கிரம் கிளம்பு. டி 11 மணிக்கு ஷோ. இப்பவே மணி 9:30 ஆச்சு. டி தேவி என்று பிரவீன் சொன்னான். சரிடா புருஷா என்று சொல்லிவிட்டு சேலை எடுத்து கட்டப் போனாள் தேவி. அடிஜே பொண்டாட்டி, அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டு கிட்டுவா டீ செல்லம். இந்த படத்துக்கு அதிகம் கூட்டம் வராது டீ. இது ஒரு மாதிரி படம். டீ அங்கே நம்ம என்ஜாய் பண்ணலாம் டீ செல்லம் என்று பிரவீன் சொன்னான். அதை கேட்டு தேவியும் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு ஒரு காதல் தேவதை போல ரெடி.
ஆனால் அவனும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு வந்தான். தேவியும் பிரவீனும் சுந்தரம் கிட்ட போயிட்டு வரேன் என்று சொல்லப் போனார்கள். சுந்தரமிடம், தேவி மாமா, நான் சினிமாக்கு போயிட்டு வரேன் என்று சொன்னாள். தேவியை அந்த கோலத்தில் பார்த்த சுந்தரம் கண் இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். உடனே பிரவீன், அப்பா, நாங்க போயிட்டு வரோம் என்று மீண்டும் சொன்னான். அப்போ தான் சுந்தரம் சுயநினைவுக்கு வந்தான். போயிட்டு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பிவிடன் சுந்தரம். சுந்தரம் அவன் அறைக்கு சென்று தன் மருமகளை நினைத்து சுண்ணாம்பு அடித்துக் கொண்டிருந்தான். தான் மகனின் கல்யாணமாகி ஒரு 2 நாள்தான் ஆகியிருக்கு, அவளை நினைத்து நாம் இப்படி செய்கிறோம் என்று நினைத்து ஒரு பக்கம் வருத்தப்பட்டான். பிரவீன்யும் தேவியும் தியேட்டருக்கு சென்று தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட் இல் உட்கார்ந்தார்கள். அந்த தியேட்டரில் கூட்டம் இல்லை. மொத்தம் ஒரு 20 பேருதான் இருந்தார்கள். அதில் 5 பெண்கள் மீதி 15 ஆண்கள் இருந்தார்கள். எங்களுக்கு பக்கத்தில் 2 ஆண்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். படம் ஆரம்பித்தோதது. டைட்டிலை எல்லாம் ஓடி முடிந்தவுடன் படம் ஆரம்பித்து. அது ஒரு சாமி படம் போலதான் இருந்தது. ஆனால் போக போக அது ஒரு மசாலா படம் என்று தெரிந்தது. அதில் ஒரு பெண் போல தேவதை குளித்து சாமிக்கு பூஜை செய்து கொண்டிருந்தாள். அவள் பூஜை செய்துவிட்டு தன் கணவனுக்கு காப்பி கொண்டு போகிறாள். அவனை எழுப்புகிறாள். அவன் கண்முழித்து தன் மனைவியாய் பார்க்கிறான். அவளை பார்த்தவுடனே அவனுக்கு காதல் தலை தூக்குகிறது. அவன் உடனே அவளை பிடித்து இழுத்து அவள் உதட்டில் முத்தமிடுகிறேன். அவள், என்னங்க, என்ன விடுங்க, இப்பதான் குளித்துவிட்டு வந்தான். என்ன விடுங்க என்று அவனிடம் கொஞ்சல். ஆஹா சிணுங்கிரல், நல்ல ரொமான்ஸ் படம்வாக போய்க் கொண்டிருந்தது. அங்கு உள்ள 15 பேரும் அந்த ரொமான்ஸ் படத்தில் மூழ்கி ஆண்களும் பெண்களும் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். படம் பார்க்க போனால் பலர் படத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். இருவரும் படத்தை முடித்துவிட்டு வெளியே எல்லாம் சுத்திவிட்டு இரவு 8 மணிக்கு வீட்டுக்குப் போனார்கள். சுந்தரம், வமாதேவி, வாடா பிரவீன் என்று கூப்பிட்டேன். இருவரும் ரூம்க்கு சென்று பிரேசு பகிவிட்டு சாப்பிட வந்தாங்க. இருவரும் சாப்பிட்டுவிட்டு படுக்கப் போனார்கள். சுந்தரம் ஹால் படுத்துக் கொண்டான். பாவம் சுந்தரம். தேவியும் பிரவீனும் ஒரே சத்தமாக இருந்தது. சுந்தரம்க்கு தூக்கம் வராமல் தனது மருமகளை எப்படி இருப்பாள் என்று கற்பனை செய்து கொண்டு தனது சுண்ணாம்பு அடித்துக் கொண்டு இருந்தான் சுந்தரம். தினமும் நடக்கும் சம்பவங்களை ரகசியமாக ரசித்துக் கொண்டு இருந்தான் சுந்தரம். 1 மாதம் கழித்து தேவி வேலைக்கு செல்லும் ஹாஸ்பிடல் இல் ஒரு விழா நடந்த. அந்த விழாவில் தேவி பிரவீனை மாலை நேரம் வாங்க எங்க ஹாஸ்பிடல். ஒரு விழா, அதுக்கு நீங்க நானுமாமா எல்லாம் போகணும் என்று சொன்னால் தேவி. ஆனால் பிரவீன் வரன் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்றான். ஆனால் அவனால் அந்த விழாவுக்கு வர முடியாமல் ஆபீஸ் வேலை விஷயமாக அன்று மதியம் டெல்லிக்கு சென்று விட்டான் பிரவீன். பிரவீன் தேவி இடம் உண்மையா சொன்ன கோவிச்சுக்குவ என்று நினைத்து தேவியிடம் பொய் சொல்லி அந்த விழாவுக்கு அனுப்பிவிடுகிறான் பிரவீன். பிரவீன் தேவிக்கு ஃபோன் பண்ணி, ஷெல்லம், நீ உங்க மாமனார் கூட போ, நான் நேர ஆபீஸ்ல இருந்து உங்க ஹாஸ்பிடல் விழாவுக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறான். தொடரும். தேவி தன் மாமனார்கிட்ட போய், மாமா, எங்க ஹாஸ்பிடல் என்னோட கூட வேலை செய்யறைய ஒரு பொண்ணும் ஒரு பையனுக்கும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு. அதனால எங்க ஹாஸ்பிடல் ஒரு பார்ட்டி நடதுறங்க மாமா. அதனால வீட்டுல இருக்க எல்லாரும் வர சொல்லிருக்காங்க மாமா என்று தேவி சொன்னாள். அன்று மதியம் தேவி சுந்தரம் இடம் சொன்னால் அவனும் சரி, மாதேவி, நீயும் பிரவீன் போயிட்டு வாங்க என்று சொன்னான். சுந்தரம், அவள் இல்ல மாமா, நீங்களும் வரணும் மாமா என்று சொன்னாள் தேவி. இல்ல மாமா, அவரு உங்க கூட போக சொன்னாரு. அவரு அப்படியா பார்ட்டிக்கு வந்து விடுவாராம் மாமா என்று தேவி சுந்தரமிடம் சொன்னாள். சரிமா, நான் உன்ன கூட்டிக்கிட்டு போறன்மா என்று சுந்தரம் சொல்லிவிட்டு அவன் குளிக்கப் போனான். இவளும் போய் குளித்துவிட்டு ஒரு ஸ்லேவீல்ஸ் சுடிதார் போட்டுக்கிட்டு வந்தாள் தேவி. சுந்தரம் முடிக்கிடைய அடித்துக்கொண்டு சின்ன பையன் போல இளமையாக வந்தான். நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு 25 வயது சின்ன பையன் போல வந்தான் சுந்தரம். தேவியும் ரெடி ஆகி கொண்டு வந்தாள். சுந்தரம் தேவியை அந்த ஸ்லீவெலிஸ் சுடிதார் இல் அவளுடைய அழகு அப்படியா அப்படமாக தெரிந்தது. அதை பார்த்தவுடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆஹா ஆரம்பித்து விட்டது. அவனும் அதை அடக்கிக் கொண்டு வா மா, தேவி, போலாம் என்று சொல்லி அவளை கூப்பிட்டான் சுந்தரம். என்ன மாமா, முடிக்கு டை அடித்து இருக்கீங்க என்று கேட்டாள். இல்ல மாதேவி, எங்கேயாவது வெளிய பார்ட்டி இல்லனா விசேஷம் போன டை அடிப்பான்மா, அத வேற ஒண்ணும் இல்ல என்று சொல்லிவிட்டு
மா தேவி, போலாம், நேரமச்சு என்று சொல்லி அவள நீ வீட்ட பூட்டு. மா, நான் பைக்கை எடுத்துக்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் பைக்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நின்று கொண்டிருந்தான் சுந்தரம். தேவி வீட்டை பூட்டிவிட்டு வந்து வண்டியில் 2 பக்கம் கால் போட்டு அமர்ந்தாள் தேவி. சுந்தரம் அவள் செய்வது பார்த்து ஒன்றும் புரியாமல் இருந்தான் சுந்தரம். தேவி, உடனே என்ன, மாமா கிளம்புங்க போலாம் என்று சொன்னாள் தேவி. அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்த சுந்தரம் வண்டியை பார்ட்டி நடக்கும் ஹோட்டலுக்கு வண்டியை கிளப்பினான். அவன் போகும் வழி எல்லாம் குண்டும் குழியுமாக இருந்து அவனும் அங்க பிரேக் போட்டுக்கொண்டு வண்டியை ஓட்டினான். தேவியும் அவள் மான்கனியை அவன் முதுகில் இடித்துக் கொண்டு வந்தாள். சுந்தரம் அந்த சுகத்தை சந்தோஷமாக வந்தான். இருவரும் ஹோட்டல் வந்தவுடனே வண்டியை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு பிரவீன்க்கு தேவி ஃபோன் பண்ணி, நாளப்போது அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. இவளும் ஒரு 10 முறை கூப்பிட்டால் அது சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. இவள் உடனே கடுப்பு ஆகி, மாமா உங்க பையன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்று சொன்னாள். தேவி உடனே சுந்தரம் பிரவீன் ஆபீஸ் நம்பருக்கு அடித்தான். டனே ஆபீஸ் எடுத்த கூட வேலை செய்யும் பெண் சொல்லுங்க சார், உங்களுக்கு யாரு வேணும் என்று சுந்தரம் இடம் கேட்டால், உடனே சுந்தரம், மேடம் அங்கு பிரவீன் இருந்த கூப்பிடுங்க என்று சொன்னான் சுந்தரம். உடன் அந்த பெண், சார் பிரவீன் சார் ஆபீஸ்ல இல்ல சார், அவரு ஆபீஸ் விஷயம் டெல்லிக்கு மதியம் கிளம்பி போயிட்டாரு என்று சொன்னாள் அந்த பெண். உடனே சுந்தரம் இத தேவியிடம் சொன்னான். அவள் கோவப்பட்டு கொண்டு வாங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சொன்னாள். அடா என் மா தேவி, இவோலோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு போலாம்னு சொல்லற என்று கேட்டான். சுந்தரம், இல்ல மாமா, புருஷன் பொண்டாட்டியதா கலந்துகணும் மாமா, அவரு எங்கன்னு கேட்ட நான் என்ன மாமா சொல்லறது, அதா வாங்க வீட்டுக்கு போலாம்னு கூப்பிடறான் என்று சொன்னாள் தேவி. உடனே அவள் கூட வேலை செய்யும் டாக்டர், வாங்க தேவி, மேடம் உள்ள போலாம் என்று கூப்பிட்டா. இல்ல சுதா மேடம், நீங்க போங்க, நான் வரேன் என்று சொன்னாள் தேவி. சுதா இருந்துகிட்டு, மேடம் உங்க கணவர் சூப்பர் இருக்காரு மேடம் என்று சொல்லிவிட்டு அவள் உள்ள போனாள். தேவிக்கு அதை கேட்டவுடனே ஷாக் ஆகிவிட்டது. சுந்தரம் இருந்து, சரிவா மா தேவி, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று சொன்னான் சுந்தரம். உடனே தேவி, மாமா ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொன்ன தப்ப நினைக்க கூடாது என்று சொன்னாள். தேவி, சரி என்னன்னு சொல்லுமா தேவி என்று சுந்தரம் கேட்டான். இல்ல மாமா, அந்த சுதா டாக்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கணவர் நீங்க நடிக்கணும் மாமா என்று சொன்னான். சுந்தரம், மாமா பிளஸ் அந்த சுதா டாக்டர் வேற பாத்துட்டு போயிட்டாங்க. இப்படியா வீட்டுக்கு போன தப்பா நினைப்பங்க மாமா பிளஸ். எனக்கு இந்த பார்ட்டி நடத்த காரணமே எனக்கும் புதுசா கல்யாணம், ஆனா 2 ஜோடிக்கும் மாமா அத சொல்லறன் என்று சொன்னாள். தேவி ஒரு வழியா சுந்தரம் ஒத்துக்கொண்டான். இருவரும் ஹோட்டல் உள்ள போனார்கள். தேவியும் சுந்தரம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடந்து போனார்கள். அப்போது இருவரையும் பார்க்கும்போது புருஷன் பொண்டாட்டி போல்வே எல்லார் கண்களுக்கும் தெரிந்தார்கள். தேவி கூட வேலை செய்யும் நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் தேவி, மேடம் உங்க கணவர் செமையா இருக்காரு என்று சொன்னார்கள். தேவியும் தங்கஸ் எல்லாருக்கும் என்று சொன்னார்கள். பார்ட்டியில் வந்த அனைத்து பெண்களும் ஸ்லீவ்லெஸ் சுடிதார், லவ் ஹிப் சாரி என்று கவர்ச்சியா இருந்தார்கள். மாமா என்ன அப்படி பார்க்கிறேங்க, வாங்க மாமா என்று சொல்லிக்கொண்டு அவன் கையேடு கை கோர்த்து கொண்டு நடந்தாள். தேவி அவனை புருஷனாகவன் நினைத்து கொண்டு தேவி அவன் கூட்டிக் கொண்டு ஸ்டாஜுக்கு போனார்கள். அங்க இவர்கள் லை போலவே 2 ஜோடிகள் இருந்தார்கள். அவர்கள் உடன் இவர்களும் அமர்ந்தார்கள். அங்கு 3 ஜோடிகளுக்கும் கேக் இருந்தது. அதை 3 ஜோடிகளும் வெட்டி மாத்தி மாத்தி ஊட்டிக் கொண்டார்கள். தேவி சாப்பிட மீதி கேக்கை சுந்தரத்துக்கு தேவி ஊட்டிவிட்டால் அவனும் சாப்பிட்டான். அங்க பார்ட்டி சிறப்புக்கா போய்க் கொண்டிருந்தது. அங்கு ட்ரிங்க்ஸ், பியோட்ஸ், ஸ்வீட்ஸ், ஜூஸில் என்று எல்லா ஐட்டமும் இருந்தது. சுந்தரம் சாப்பிட்டுவிட்டு கொஞ்சமாக ட்ரிங்க்ஸ் குடித்தான். தேவியும் சாப்பிட்டுவிட்டு ஜூயிஸ் குடித்தாள். தேவி எல்லாரும் சாப்பிட்டுவிட்டு மைக்கில் 3 ஜோடிகளுக்கும் ஒரு சுப்ரைஸ் என்று சொல்லினார்கள். உடனே தேவிக்கும் சுந்தரம்க்கு என்ன புரியாமல் இருந்தார்கள். என்னவா இருக்கும் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். உடனே அவங்க ஹாஸ்பிடல் டீன், இந்த 3 ஜோடிகளுக்கும் இந்த ஹோட்டல் 3 ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கு அவங்க இந்த ராத்திரி முழுக்க சந்தோஷம் இருக்கலாம் என்று சொன்னார்கள். தேவி சுந்தரம்க்கும் தூக்கிவாரி போட்டது. என்ன செய்வது,
என்று புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார்கள். உடனே தேவி, மாமா என்ன இப்படி சொல்றங்க, என்ன செய்வது என்று சுந்தரம் இடம் கேட்டாள். தேவி அதை கேட்டவுடனே சுந்தரம்க்கு அடித்த போதை தெளிந்துவிட்டது. உடனே மீண்டும் சரக்கு அடிக்கப் போய்விட்டான். நல்ல குடித்தான். சுந்தரம் அவனுக்கு போதை தலைக்கு நல்ல ஏறிவிட்டது. சுந்தரம்க்கு தேவி மேல இருந்த காதல் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. தேவி அந்த அதிர்ச்சியாய் கேட்டவுடனே என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். நான் என் மாமனாரை கணவன் என்று பொய் சொல்லி இங்கு கூட்டிட்டு வந்து தப்பு ஆகிவிட்டது. அவருடன் ஒரு இரவு ஒரே ரூம்குள்ளே எப்படி இருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் தேவி. இருவர் என் கையில் சாவியாய் கொடுத்து, தேவி உன்னோட முரட்டு ஆளு டீ, இங்க உனக்காக பல ஐட்டம் இருக்கு டீ, அவருக்கு கூட விடிய விடிய சந்தோஷமா இரு டீ, உனக்கு 2 நாளைக்கு உனக்கு லீவு டீ, தேவி நல்ல என்ஜாய் பண்ணு டீ என்று அவள் கூட வேலை செய்யும் தோழிகள் சொன்னார்கள். அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். உடனே தேவி, மாமா வாங்க, நம்பா வீட்டுக்குப் போகலாம் என்று சொன்னாள். அவன் அதைக் காதில் வாங்கவே இல்லை. சுந்தரம் நல்ல போதையில் இருந்தான். சுந்தரம் மூளைக்குள்ள ஒரு தன்னோட மருமகளை சம்பவம் பண்ணப் போவதை நினைத்துக் கொண்டிருந்தான் சுந்தரம். அதனால் தேவி சொல்வதை கொஞ்சம் கூட காதில் வாங்கவே இல்லை. சுந்தரம் தேவியுடைய தோழிகள் அவளை அழைத்து கொண்டு அந்த அறையில் விட்டார்கள். சுந்தரத்தையும் தேவியுடன் வேலை. சுந்தரம் கதவை லொக் செய்துவிட்டு தள்ளாடிக் கொண்டு நடந்து வந்தான். சுந்தரம் தேவி பக்கத்துல வந்தான். அவன் அவளுக்கு மீறி குடித்ததால அவனால் நிற்க முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் தேவி பக்கத்துல போய் மருமகள், வமா, இந்த மாமாக்கு காதலை தாமா என்று குடி போதையில் உளறிக் கொண்டிருந்தான் சுந்தரம். திடீர் என்று சுந்தரம், அப்படியா தேவி, மேலையா வாந்தி எடுத்து விட்டன? சுந்தரம் அவன் வாந்தி, தேவி மேலேயா சரிந்தன் சுந்தரம். அவன் அவள் மேலே விழுந்தான். தேவி தனது உடைக்கலை கலிட்டிவிட்டு வெறும் உள்ளாடையுடன் அவள் மாமனார் எடுத்த வந்திய கிளீன் பண்ணிவிட்டு அவள் துணி களை அலசி காயா போட்டுவிட்டு, சுந்தரம் போட்டு இருந்த துணியெல்லாம் வாந்தியாக இருந்தது. அவன் குடிபோதையில் ஒரு சுய நினைவு இல்லாமல் இருந்தான் சுந்தரம். தேவி சுந்தரம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டிவிட்டால் தேவி அவன் வெறும் உள்ளாடையோட மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தான். சுந்தரம் பேண்ட் டை கழட்டும் புது ஃபயர் பத்திக்கிச்சு. சுந்தரம் குடிபோதையில், வ தேவி, இந்த மாமாக்கு பால் கொண்டு வந்து பக்கத்துல உக்கரு டீ தேவி, தேவிக்கு தப்பு பண்ணலாம் என்று அவள் மனம் சொல்லிக் கொண்டிருந்தது. இருவரும் எல்லை மீறி சம்பவம் செய்யத் தொடங்கினார்கள். தன் கணவனை விட மாமனார் நல்ல செய்யறாரு ஏன்னு மனருக்குள் எண்ணிக்கொண்டார். பண்ண களைப்பில் இருவரும் அப்பிடிஜே தூங்கினார்கள். காலையில் சுந்தரம் கண்விழித்து பார்த்தபோது அதிந்து போனான். அடுத்து நடந்த திருப்பங்கள் ஆலைஜே அசர வைக்கும் காத்து இருகள். அவ்ளோ நேரம் கதைய கேட்டிட எல்லாருக்கும் என்னோட மனசார்ந்த நன்றிகள். இது மாதிரி நிறைய கதைகள் நான் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு என்னோட சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதுல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்கும் தெரியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனசார்ந்த நன்றி.